ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா HUF அப்படின்னா என்ன, இந்து கூட்டு குடும்ப வரி அமைப்பு முறை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்கம் டேக்ஸ் வருமான வரி தாக்கல் செய்யும் போது தனியாக ஒருத்தவங்க போய் வரி தாக்கல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு கூட்டு குடும்பமாகவும் நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யலாம். அதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதிகம் வெளியே தெரியாத, இப்போது உள்ள சூழலில் அதிகமாக பயன்படுத்தப்படாத அருமையான வரி சேமிப்பு வசதி இது. HUF தகுதி இந்துக்கள், தகுதியான HUFக்கு தகுதியானவங்க யாருன்னா இந்துக்கள், சீக்கியர்கள், ஜெயின்கள், புத்தர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். குடும்ப உறுப்பினரின் பெயரிலும் வருமானம், HUF பெயரிலும் வருமானம் சேர்த்து 2 விதமாக வரி திட்டமிடலாம். செக்ஷன் 80C, 80D, 10A. இதற்கு தனியாக HUF பேன் கார்டு, HUF பேங்க் அக்கௌண்ட் மற்றும் HUF குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புதல் கடிதம். HUF இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சொத்தில் சமபங்கு உண்டு. HUF மூலம் வரி சேமிக்கும் வழிகள்: நில வருமானம், வாடகை வருமானம், FT, மியூச்சுவல் ஃபண்டு வருமானம், குடும்ப சொத்துகளில் வரும் வருமானம். இப்போ HUF என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம தனித்தனியாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். இதுவே ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, பசங்க ஒரு 3 பேர் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வேலைக்கு போய் தனியாகவும் அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த 5 பேரும் சேர்ந்தும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் தனித்தனியாகவும் அவங்க வருமானத்தை காமிச்சு வரி விலக்கு பெற்றுக்கலாம். இந்த 5 பேரும் சேர்ந்து நாங்கள் HUF ஸ்கீம் மூலமாக ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மூலமாக நாங்கள் செக்ஷன் 80C, 80D, 10A மூலம் வரி விலக்கு கோருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டினா, HUF பேன் கார்டு, உங்களுக்கு இருக்கிற பேன் கார்டு மாதிரி HUF பேன் கார்டு வேணும், HUF பேங்க் அக்கௌண்ட் வேணும், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட ஒப்புதல் வேணும். ஆனால் இதில் என்னென்னா, HUFல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருக்கும் 20% ஈக்குவலான ஷேர் சொத்தின் உரிமை உண்டு. மெயினாக இது எதுக்கு பயன்படும்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது, அது ஏதாச்சும் ஒரு லீஸுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்க, வருமானம் வரீங்கன்னா வரி விலக்கு பெறலாம். குடும்பமாக சேர்ந்து வாடகை வருமானம் மூலமாகவும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். FT, மியூச்சுவல் ஃபண்டு மூலமும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். குடும்ப சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்துலேருந்து ஒரு லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த HUF காமிச்சு நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. இதை பற்றி சொல்லுறது தான் இந்து கூட்டு குடும்ப வரி அமைப்பு முறை. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.